ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காலத்திற்கேற்ப. இன்றைக்கி நம்ம சேஃப்டி ஜாக்கெட்ஸ் அது இந்த கொரோனா டைமில் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து 3.5 மீட்டர் வந்து காட்டன் பாப்லின் எடுத்திருக்கேன். இது வந்து பாவாடை அது மாதிரி மொத்தமான இதை ஸ்டிச் பண்ணுறது. இந்த நான் மெஷர்மெண்ட் வந்து 34லேருந்து 38 சைஸ் இருக்கிறவங்களுக்கு இது போதுமான அளவு. ஷோல்டர் வந்து 8 எடுத்துக்கோங்க, 8 இன்ச்சஸ். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து 9 இன்ச்சஸ். இது தாராளமாக 34லேருந்து 38க்கு பற்றும். நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட்டு சைஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து 13.5 வைக்கிறேன், அதாவது 4 ஃபோல்ட் பண்ணி. இது வந்து தாராளமாக பற்றும் உங்களுக்கு. நான் லூஸாக தான் இதை நம்ம கோட் தைக்க போகிறோம். ஸோ இதே மெஷர்மெண்ட்டே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து 13.5 எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விரிஸ்ட் சைஸ் வந்து நான் ஹைட் வந்து நான் 15 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கணுன்றதுக்காக அது வந்து 12.5 எடுத்துக்கோங்க. விரிஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் நமக்கு கர்வுக்காக இந்த விரிஸ்ட்டு வந்து 1 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஹிப்புக்கு வந்து நான் 21 ஹைட் எடுத்து 14 இன்ச் ஹிப்பு வைக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு செஸ்ட்டோட ஹிப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கர்வ் போட்டுக்கோங்க. கர்வ் வந்து ரொம்ப முக்கியம். சில பேர் அப்படியே நேராக போட்டுருவாங்க. அந்த கர்வ்லேருந்து ஃபுல்லாக அந்த எண்டு முடிகிற வரைக்கும் வந்து இது மாதிரி சும்மா ஏ லைனில் வந்து ஒரு டாட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு நான் ஹைட் வந்து 52 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 50 இன்ச்சஸ் போதும். 2 இன்ச்சஸ் வந்து நான் ஃபோல்டட்காக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. ஆர்ம் ஹோல் வந்து பாதியில் எடுத்து ஒரு கர்வ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்னொரு 1/2 இன்ச் விட்டு ஃப்ரண்ட் கட்டுக்கு ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கட் பண்ணுறப்ப பேக் சைடு தான் கட் பண்ணணும், ஃப்ரண்ட் சைடை கட் பண்ணிடாதீங்க மறந்தும். இது வந்து 3 இன்ச்சஸ் வந்து ஷோல்டருக்கு போதுமான அளவு. நெக் போர்ஷனுக்கு இது வந்து நான் 3.5 இன்ச்சஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கு எடுக்கிறேன். அடுத்து 3 வந்து பேக் எடுக்கிறேன். இதுக்கு கீழே நீங்கள் குறைக்காதீங்க, இது போதுமான அளவாக இருக்கும். போட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஒரு வீ கர்வ் மாதிரி நான் வைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பேக் நெக்குக்கு வந்து நான் 3 இன்ச் எடுத்து நார்மலான ரவுண்ட் நெக் போதும். இதை வந்து நீங்கள் அதிகமாக வைக்காதீங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து க்ளோஸ்டாக வரும். ஃப்ரண்ட்டுமே கூட 3 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கலாம், ரொம்ப க்ளோஸ்டாக வேணுன்ற பட்சத்தில். சில பேர் காலர் யூஸ் பண்ணுவாங்க, பட் காலர் யூஸ் பண்ணால் அது ரொம்ப டைட்டாகிடும். அதனால் வந்து இப்படி க்ளோஸ் நெக்காக பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இங்கே இருக்க இந்த ஆர்ம் ஹோல் சைஸ் வச்சுக்கோங்க. பேக்கேஜ் ஸ்டிச் பண்ணலாம், அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அடுத்து வந்து இதை வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அடுத்து தனியாக எடுத்து ஃப்ரண்ட்டை மட்டும் கட் பண்ணணும். பேக் கட் பண்ணிவிட்டு கைக்கும் அப்படி தான். சில பேர் வந்து கை வந்து வெறும் கை துணியில் மட்டும் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணுவீங்க, இங்கே கட் பண்ண மாட்டீங்க. அது உங்களோட விருப்பம். நான் வந்து ரெண்டுத்துலேயுமே கட் பண்ணிப்பேன் ஃப்ரண்ட் சைஸ்க்கு. அதை ஃபுல்லாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நீட்டாக ஷேப் வர மாதிரி. அடுத்து என்னென்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து நடுவில் வந்து கட் பண்ணிட போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பட்டன்ஸ் மாடலில் வைக்க போகிறதுனால ஃபுல்லாகவே கட் பண்ணிவிடுங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுக்காக கீழெல்லாம் வந்து கொஞ்சம் ஷோக்காக பட்டன்ஸ் ஸ்டிச் பண்ணுறேன். பட்டன்ஸ்க்கான வந்து தனி வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அடுத்து வந்து ஹேண்டு நான் 17.5 எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வேணுன்னா 21 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து சைடில் வந்து 11 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து தாராளமாக இருக்கும் உங்களுக்கு. சைடில் வந்து 3 இன்ச் தான், இது வந்து காமனானது எவ்வளோ இதாக இருந்தாலும். அடுத்து இங்கேருந்து வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது நார்மலாக வரைகிறவங்க அப்படியே வரைஞ்சிக்கோங்க, இல்லைனா இது மாதிரி கோடு போட்டு தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இது மாதிரி கை வரைஞ்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இதிலேருந்து கொஞ்சம் ஒரு ட்ரா பண்ணி இது ஃப்ரண்ட்டுக்கு. இது என்னென்னா ஒரு 3/4 இன்ச்சு தான் இருக்கணும் உங்களுக்கு இதோட கேப்பு. அதுக்கு மேலே எல்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த கேப் மட்டும் பார்த்துட்டு எப்பயுமே பேக் சைடில் இருக்கிற மார்க்கை தான் வந்து கட் பண்ணணும், ஃப்ரண்ட் சைடில் கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் டோட்டலாக ஃபால்ட் ஆயிரும். பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடை வந்து விரித்து வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டை மட்டும் 2 கைக்கும்
நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. இது மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் கீழே வந்து கொஞ்சம் சைடு கட் பண்ணுவோம். அது வந்து நான் 9 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். 11க்கு 9 ஃபுல்லாக வைக்கிறவங்க ஃபுல்லாக வச்சுக்கோங்க. பட் இப்படி வச்சா நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி க்ராஸாக வச்சு அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்படி கட் பண்ணுறப்ப வந்து நமக்கு கைக்கான கரெக்டான ஷேப் வந்து வரும். அந்த ஒரு மாதிரி பிசுறுலாம் தட்டாமல். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு நீளமான கிளாத் எடுத்துக்கோங்க. ஏன்னா நடுவில் பட்டி வைக்க போகிறோம். உங்களுக்கு பிட்டு பிட்டாக வந்துச்சுன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நானே வந்து 2 பீஸ் எடுத்திருக்கேன் ஜாயின் பண்ண. இதை 3 இன்ச்சு 2 இன்ச்சுன்னு தனித்தனியாக பிச்சுக்கோ. அவ்வளோதான், நம்ம கட்டிங் செஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டிச்சிங் செஷனுக்கு இது மாதிரி சின்ன சின்னதாக வந்து க்ராஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம அதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு 1/4 இன்ச் விட்டு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நிறைய துணி வச்சுருக்கேன், 4 மீட்டர் வாங்கியிருக்கேங்கிறவங்க ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அதே ஃப்ரண்ட் சைடில் வச்சு கூட பேக்கில் திருப்புவாங்க. அது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரியும் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். ஸ்டிச் பண்ணோன்னே இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தானே வந்து நமக்கு திருப்ப வந்து ஈஸியாக இருக்கும். இது துணி கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், ஸோ கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எதாக இருந்தாலும் ஊசி வந்து உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. பாப்லைன்றப்போ நம்ம ஃபோல்ட்லாம் பண்ணுறப்போ ரொம்ப மொத்தமாயிரும். இதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்ட் பண்ணி திரும்ப ஒரு ஃபோல்ட் பண்ணி இது மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் ஃப்ரண்ட்டே வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன் நீட்டாக. இது மாதிரி தான் வந்து க்ராஸ் கட் எடுக்கணும் குட்டி குட்டியாக. நான் சும்மா டெமோக்காக உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி பண்ணி தான் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ரவுண்ட் ஷேப் இந்த ஃப்ரண்ட்டில் கட் பண்ணனால பாதி வி வரும். ஃப்ரண்ட் வந்து ஆக்சுவலி இதில் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இது மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வரும் நீட்டாக. இப்போ வந்து இது மாதிரி செப்பரேட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் போர்ஷனை. உங்களுக்கு வந்து உங்கள் இஷ்டம்தான், எந்த பக்கம் காஜா வைக்கிறீங்க, எந்த பக்கம் பட்டன் வைக்கிறீங்கன்ட்டு. அதை பொறுத்து நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் வந்து எப்படின்னா ரைட் சைடில் வந்து பட்டன் வர மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 3 இன்ச் பட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது நார்மல் கிளாத்தோட கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடு. அது மாதிரி நீங்கள் எந்த பக்கம் வந்து பட்டன்ஸ்க்கு வைக்கிறீங்களோ கீழெல்லாம் அதே பக்கம்தான் மேலே வந்து காஜா வைக்கணும். உங்களுக்கு அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து ஒரு குட்டி ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு மடிக்கணும். இது வந்து வெளியே வரணும். ஆக்சுவலி துணி வந்து ஒரு பட்டை மாதிரி வரணும். இதான் வந்து அப்போ பட்டன் வைக்க இதான் வந்து ஈஸியாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. மடிச்சுட்டு மேக் ஷூர் இது மாதிரி நமக்கு வரணும். ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணலாம், பின்னாடி வச்சா கரெக்டாக கைடு இருக்கும். அதே மாதிரி முன்னாடியும் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஷேப் வருதான்னு பார்த்துக்கோங்க. தள்ளி அடிச்சிட்டிங்கன்னா அப்புறமா அசிங்கமாயிரும். ஸோ வந்து ஃபுல்லாக நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வரணும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நான் 2 இன்ச்சஸ் வந்து வைக்கிறேன். 2 இன்ச்சஸ் வைக்கிறப்ப ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிடணும். 3 இன்ச்சஸ்க்கு வந்து மேலே கொஞ்சம் வரணும். அக்யூரேட்டாக சொல்லணுன்னா நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் வைப்போம்ல, அதை வச்சு நீங்கள் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள் இஷ்டம் எந்த பக்கம் வைக்கணுன்ட்டு. நான் கொக்கியும் வச்சுருக்கேன், காஜா வச்சுருக்கேன். ஆனால் பட்டன்ஸ் வந்து சும்மா அழகுக்காக வச்சுருக்கேன். அது உங்களோட இஷ்டம் வைக்காததும். இது வந்து இந்த டபுள் சைடில் வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த டபுள் ஃபோல்டும் இங்கே தெரிகிற மாதிரி ஃபுல்லாக மடிச்சிடுங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அப்புறமா செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரெண்டுமே நல்ல பக்கம் ஒட்டணும். ஒட்டிட்டு இந்த ஷோல்டரை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டாக வந்து ஒரு கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கிட்டு இருக்காது.
இல்லைனா வந்து அப்படியே ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி தூக்கிட்டு நிற்கும். கொஞ்சம் படிஞ்சு இருக்கிறதுக்காக இப்படி லைட்டாக ஒரு கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் 2 சைடையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்ட்ரு வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து மொத்தமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கை ஷோல்டரை டச் பண்ணோன்னா கை பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் நல்ல பக்கத்தில் வச்சு பாருங்கள். அப்புறம் அதை அப்படியே வந்து திருப்பி விடுங்க. திருப்பி நடுவில் வந்து கரெக்டாக வந்து ஒரு பின் பண்ணிவிட்டு நடுவில் இருந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இல்லை ஆரம்பத்துலேருந்து ஸ்டிச் பண்ணுவேன், எனக்கு கரெக்டாக ஷேப் வருங்கிறவங்க அப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கயிறுக்கு வந்து நான் ஒரு 3 இன்ச்சு துணி எடுத்து அதை மடித்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ளோஸ்டுக்காக ஒரு க்ளோஸ் பண்ணி அப்புறம் நேராக அடிச்சுக்கோங்க. ஆக்சுவலி கொஞ்சம் கையெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக சொல்லலை, ஏன்னா இது வந்து ஒரு குயிக் டியூட்டோரியல்னால தனியாக வேணும் என்ன வேணுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வந்து விளக்கமாத்து குச்சியை வந்து எந்த க்ளோஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் துணியை பிடிச்சி விட்டிங்கன்னா அது வரும். ஓட்டை இருக்கிற பக்கம் எல்லாம் மூடின பக்கத்தில் வச்சிங்கன்னா கொஞ்சம் இழுக்கிறப்ப வரும். இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்போ ஒரு மாதிரி இருக்கும், பழகிட்டிங்கன்னா ஈஸியாகிடும். கொஞ்சம் இது மாதிரி விட்டிங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இந்த முன்னாடி வந்துடும். அப்புறமா இதை அப்படியே உள்ளே இழுத்துக்கோங்க. விளக்கமாத்து குச்சி வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. உடஞ்சிருச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி பிசுறாக நூலாக வெளியே வந்துடும். இது மாதிரி இழுத்துட்டு அப்புறமா அந்த மேலேருந்து கொஞ்சம் இழுத்திங்கன்னா கீழே வந்து விளக்கமாத்து குச்சி வந்துடும். அதை அப்படியே எடுத்துருங்க. நம்ம கயிறு நீட்டாக வந்துடும். சில பேர் அந்த சும்மா துணியை மடித்து கயிறு வைப்பாங்க, அது மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு நூல் வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி க்ளோஸ்டாக கயிறு வைங்க, அப்போ தான் எப்போயும் நீட்டாக இருக்கும். நம்ம சைடு தைக்கிறதுக்கு முன்னாடி கையில் வந்து சைடு வந்து 1/2 இன்ச் மடித்து அடிச்சுக்கோங்க மறந்துடாமல். நான் இதை அடிச்சுட்டு அப்புறமா கை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு இந்த ஆர்ம் ஹோல் போர்ஷன் கரெக்டாக வரேன். இங்கே வந்து நம்ம கயிறு நாட் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் கரெக்டாக 7 இன்ச் வச்சுருக்கேன். அதாவது ஆர்ம் ஹோல்லேருந்து 7 இன்ச்சு நீங்கள் வச்சிங்கன்னா ஹைட்டு பொறுத்து கொஞ்சம் மாறும், 8 இன்ச்சு 9 இன்ச்சுன்ட்டு. பட் மோஸ்ட்லி இந்த 7 இன்ச்சஸ் போதும். இதை வந்து உள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. வெளியே விட்டு எப்பயுமே தைச்சிடாதீங்க, அப்புறம் வெளியே வந்துடும் கெட்ட பக்கத்தில். இப்போ நம்ம கெட்ட பக்கத்தில் வைக்கிறப்ப நல்ல பக்கத்தில் உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டு கரெக்டாக அந்த இடம் வரப்போ டபுள் கோட் பண்ணிக்கோங்க. வந்தோடனே அதை பிடிச்சி செக் பண்ணிக்கோங்க இருக்கான்ட்டு கரெக்டான பொசிஷனில். இது மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து டபுள் டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம லூஸாக தைக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஷேப் கொடுக்கும் கயிறு, அதுக்காக தான் இதில் கயிறு வைக்கிறது மோஸ்ட்லி. இப்போ ரொம்ப தொலைதொலைன்னு இருந்துச்சுன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. இது மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஒரு ஏ லைன் மாதிரி வரும். லாஸ்ட்டில் மட்டும் ஒரு 1 இன்ச் விட்டுக்கோங்க, ஏன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்காக. நான் வந்து 3 எடுத்திருக்கேன், நீங்கள் ஹைட்டை பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க மாற்றி. சைடில் வந்து அப்புறம் உங்களுக்கு போட்டு பார்த்துக்கோங்க நீங்கள் தான் ஸ்டிச் பண்ணுறீங்கன்றப்ப. இது வந்து கீழே வந்து மடித்து தைச்சிக்கிறேன். மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அதை சைடில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தையல் வந்து எப்போயும் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு 1 இன்ச் விட்டு மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் வேணுங்கிறதுக்கு வந்து நீங்கள் லெஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கிறதுனால ஊசி உடஞ்சிரும். கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம முடிஞ்சிருச்சு. பட்டனுக்காக நான் 3 இன்ச்சு வந்து விடுறேன். ஃப்ரண்ட் சைடு வந்து மேலே ஒரு ஹூக் பண்ணிவிட்டு ஒரு 3 இன்ச்சு விட்டு பட்டனுக்காக பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக பட்டன் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு 5 பட்டன் வந்தோன்னே ஒரு கோடு போட்டுக்கோங்க, அதோடு வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் சும்மா கீழே ஃபுல்லாக வந்துச்சுன்னா டிசைன் நல்லா இருக்குன்றதுக்காக கீழேயும் நான் வைக்கிறேன். அப்படி ஃபுல்லாக பட்டன் வைக்காதவங்க வந்து கீழே இருந்து ஒரு 6-5 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு அதை தவிர ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. மேலே 5 பட்டனு, அதுக்கு கீழே மட்டும் 5 பட்டன் விட்டு நடுவில் இருக்க போர்ஷன் எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், பார்த்து கீழே துணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போயும் வந்து இந்த 2 இன்ச்சு ஃபுல்லாக மூடினது வந்து அந்த 3 இன்ச்சில் வெளியே தெரிகிற அந்த போர்ஷனை மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும். மொத்தமாக இருக்கும், பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே 3 இன்ச்சு மேலே 2 இன்ச் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பட்டன்ஸ் வைக்கிறதா இருந்தால் இந்த 2 இன்ச்சில் காஜா போட்டுக்கோங்க. இல்லை
கொக்கி வைக்கிறேன்னா அது உங்கள் இஷ்டம், எந்த பக்கம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கோ அந்த பக்கத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சேஃப்டி ஜாக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. செம்ம ஈஸி. இந்த பாக்கெட்டுக்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இன்விசிபிள் பாக்கெட். இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியான நிறைய வீடியோஸ், டியூட்டோரியல், சிக்கன் ஹேக்ஸ் வேணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.